ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்லா முறுமுறுப்பாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத குட்டி குட்டி டிப்ஸோடு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஓரளவு பெரிய உருளைக்கிழங்காக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவி அதோடய தோலை வந்து இந்த மாதிரி சீவிக்கோங்க. தோலெல்லாம் சீவின பிறகு சிப்ஸ் கட்டரில் இந்த மாதிரி மெல்லிஸாக சீவி எடுத்துக்கோங்க. இது வந்து சீவி எடுத்தோன்னே அதை வந்து பச்சை தண்ணியில் வந்து போடுங்க. 2 நிமிஷம் ஊறின பிறகு அதை வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் திரும்பவும் போடுங்க. ஸோ இந்த மாதிரி போடுறனால அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் வந்து போயிடும். ஸோ ஸ்டார்ச்சோடு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அப்படி பொன்னிறமாக இருக்காது, சீக்கிரம் அப்படியே செவந்து போயிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டு அதை அலசிட்டு இன்னொரு பாத்திரத்துலேயும் தண்ணி வச்சு திரும்ப அதை நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு காட்டன் துணியில் வச்சு அப்படியே அதோட ஈரத்தை வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. ஈரத்தோடு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்தோம் அப்படின்னா வந்து அப்படியே நமக்கு வந்து தெளிக்கும் அந்த எண்ணெய். அதனால் அப்படி நல்லா ஒத்தி அந்த ஈரம் போக அதை வந்து எடுத்துருங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் இல்லைன்னா கடாயில் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா சுட வைங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பொரித்து எடுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து உப்பு காரம் வந்து நம்ம இந்த மாதிரி தனியாக மிளகு வேணும்னாலும் மிளகு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சில்லி பவுடரும் உப்பும் கலந்து அது மேலே நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட சுவையான நல்ல முறுமுறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா அழகாக சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.